ராஜாதி ராஜன ராவண ராவணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் சமீப 99 நைட்ஸ் இந்த கேம் எங்கே முடிச்சுட்டு அப்புறம் திரும்பி போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து பேஸு ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு கட்ட போகிறோம். ஸோ பெரிய பேஸ் கட்ட போகிறோம். அப்புறம் மேமோத்து போல் பேர்லாம் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ அங்கே லேட்ஸ் கிட் இந்த வீடியோ லேட்ஸ் கிட் இந்த கேம் ப்ளே வீடியோ எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். ஏன்னா அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வீடியோ வந்துச்சு. அதை நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தான் இஸ் ஓகேவா வரணும் இல்லை. ஸோ நமக்கு வேகமாக குட் ஆக்ஸ் இருந்தால் ஸ்ட்ராங் ஆக்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ வேகமாக நம்ம இது மரத்தை வேகமாக வெட்டிடலாம். ஸோ நிறையா மரம் நம்ம வெட்டி நம்ம பேஸ் பெருசாக வேறெல்லாம் கட்டலாம். ஸோ தான் நம்ம பிளானிங்கே இப்போ பேஸ் கட்டுறது தான் நம்ம பிளானிங்கு. ஸோ பேஸ் கட்டணும் 99 நைட்ஸும் சர்வே பண்ணணும். அதுக்கு மேலே சர்வே பண்ணணும். பத்தாவதுக்கு இது வேறு என்ன ஃபர்னிச்சர் ரேட்டை போய் எல்லா ஃபர்னிச்சருமே வாங்கி பார்க்கணும். பத்தாவதுக்கு நிறையா இது இருக்குது. இது மேமோத் பார்க்கணும், போலார் பீர் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கவே இல்லை கேஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அப்புறம் வந்து நாளைக்கு பார்த்திங்கன்னா வீடியோ இதே மாதிரி வந்துடும். நாளைக்கு என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கட்லிஸ்ட் இருக்கான்ல கட்லிஸ்ட்ன்றேன் நம்ம இந்த கேமில் வந்து லாவா அப்டேட் வரப்போதான் கைஸ் ஓகேவா. லாவா அப்டேட் லாவா பயம்னு ஒரு பயம் வரப்போதான். ஸோ ஸ்னோ பயம் தான் இருந்துச்சு. லாவா பயம் நான் நினச்சிட்டே இருந்தேன். சும்மா ஒருத்தர் நினச்சேன் ஒரு தூங்கிட்டு இருப்பேன் நினச்சேன். சரியா தூங்குறப்ப நினச்சிட்டு இருந்தேங்க. என்ன நினச்சேன்னா ஸ்னோ பயம்லாம் விட்டுருக்காங்களே, இப்போ இந்த பயம் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாவா பயம் விட்டால் நல்லா இருக்குமென்னு சொல்லி நினச்சேங்க. சும்மா நினச்சேன் ஓகேவா. லாவா பயம்லாம் விட்டால் நல்லா இருக்குமே, நெருப்பு பயம் வல்கானிக் பயம்னு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். ஆனால் அதேமாதிரி வந்துச்சு கேஸ். இந்த கேம் என்னமோ பண்ணுறாங்க கேஸ். நம்ம சொல்கிறலாம் நடக்குது கேஸ் ஓகேவா. சத்தியமாக நினச்சேன் கேஸ். நீங்கள் சும்மா சொல்ல நினைக்காதீங்க. சத்தியமாக நினச்சேன்னா லாவா பயம்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நினச்சேன். நம்ம அதேமாதிரி வந்துருச்சு லாவா பயம். ஸோ நாளைக்கு வந்தோடனே வீடியோ வந்துடும். ஸோ மறக்காம வீடியோ பார்க்க லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம வீடியோக்கு. ஸோ வீடியோஸ் ஃபுல் ஸ்பீடாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்காக தான் வீடியோ வந்துகிட்டே இருக்கும், டைமிங் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நைட்டு என்ன மரத்தை வெட்டி இதில் போட்டுட்டு நம்ம வந்து நம்மளோட ஃபுட்லாம் பார்த்து எடுத்து ஏன்னா கேம்ப் ஃபயர் லெவலப் பண்ணணுங்க. ஓகேவா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேம்ப் ஃபயர் லெவலப் பண்ணணும். பத்தாவதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பெட் செஞ்சுக்குவோம். நமக்கு வந்து பெட் வேணும், அதனால பெட் செஞ்சுட்ருக்கேன். ஸோ நம்ம குறிக்கோள் தான் கேம்ப் ஃபயர் வேகமாக ஃபுல் லெவல் பண்ணணும். அப்புறம் இது ஓகே கன் அடிச்சிருக்குது. கன் எடுத்து நம்பிட்டு கொடுத்துருவோம். ஓகே டே வாடன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போனேன். சும்மா பார்த்தா கோல்டு செஸ்ட் மாதிரியே இருந்துச்சா. ஆனால் ஆமாங்க கோல்டு செஸ்ட் கைஸ் சூப்பரே போடு ஸ்ட்ராங் ஆக்ஸு வேறு லெவலில் கைஸ் வாங்க கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே போய் நான் அங்கே வந்து நான் எல்லாத்தையும் வாங்கிட்டுருக்கேன். நான் காட்டுக்கு எனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன். எனக்கு டெக்கரேஷன் ஃபுல்லாமே டெக்கரேஷன் தான். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே நமக்கு இது கிடச்சிருச்சு. கோல்டு ஸ்ட்ராங் ஆக்ஸ் கிடச்சிருச்சு. இன்னொரு கோல்டு செஸ்ட் வேறு லெவல் இதில் நான் கிடச்சிருக்கு. ரைஃபிள் வேறு லெவலு. ஓகே இங்கே ஒரு ஃபேன் எடுத்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கோல்டு செஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 2 வருஷம் ரொம்ப பெரிய லக்கு தாங்க ஓகேவா. என் தம்பிக்கு நான் கிடச்சி தம்பிட்டு ஸ்ட்ராங் பிளாஸ்கெட் கிடச்சிச்சான். என் ஃப்ரெண்டுக்கு வந்து இது கிடச்சாங்க. இது ஒரு என்னமோ சொன்னேன் நான் வரல, அப்புறமா காட்டுறேன் சரியா. பார்த்தீங்கன்னா ஒரு ஐயோ நம்மளை கொண்டாங்க. ஓகே என் லாடு ஒரு பேண்டேஜ் கிடச்சாங்க. சார் அந்த பேண்டேஜ் தான் சரி நேர் பண்ணேன் ஓகேவா. ஸோ கண்டு வேகமாக கண்டு போட்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டேங்க சொன்ன விடாமல். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க ஓகேவா. சொல்லுமே பிரச்சனை இல்லை. சொல்லுமே கண்டு பூராமே நமக்கு தான். என் தம்பி 100 டைம் வந்துருச்சாங்க. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா என் தம்பி நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம லாவா பயம் போகிறப்ப என் தம்பிட்டு நிறையா புல்லட்ஸ் இருக்கனால கன்ஃபார்மாக ஏலியன் கிளாஸ் வாங்கிடுவான். ஸோ ஏலியன் கிளாஸ் வாங்கினால அசால்ட்டாக நம்ம அடிச்சிடலாம். ஸோ அது பிரச்சனையே இல்லை. ஸோ வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நாளைக்கு ஏலியன் கிளாஸு ரேஞ்சர் கிளாஸு அப்புறம் லாடு வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. வந்தனா வீடியோ வரலாம் வந்துடும் கைஸ் ஓகேவா. ஸ்பியர் லாடுக்கு போட்டிருக்கோம் ஓகேவா. ஸோ எனக்கு ஃபைட் வராயனா நல்லா ஃபைட்டுக்கு வந்து போட்டு அடிச்சிட்ருக்கேன் அவனை. ஓகே நம்ம வேகமாக பேஸையும் ரெடி பண்ணணும். அதே மாதிரி கிராஃப்டிங் டேபிளையும் அப்டேட் பண்ணி வுட்வால்னு ஒன்று இருக்குங்க. அதை தான் பேசி கிரியேட் பண்ணுவோம். அப்போ தான் மாசாக வெறித்தனமாக இருக்கும் கைஸ். அப்படி பார்த்தோம்னா தரமாக இருக்கும். நல்லா தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒரு வுட்வாலுக்கே 12 wood கேட்குறாங்க. கொஞ்சம் கூட தான் ஓவர் தான் பண்ணி தான் நமக்கு பசிக்கு வர இல்லை பார்த்தா எனக்கு நெட் லேக் வர கைஸ். அதான் கைஸ் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நான் என் ஃப்ரெண்டை வந்து ஃபோன் வச்சுட்டு இது விளாண்டுருந்தேன். அதனால் அங்கேயும் நெட் லேக் எடுத்து வீடியோ ரெக்கார்டிங்க்கு நெட்டு அதை எடுத்து ரொம்ப நெட் லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ கட் பண்ணிட்டு நான் அவட்டு கட் பண்ணி ஐயோ டே ஏண்டா பசி சாப்பிட்ற ஐயோ இருங்க. ஓகே கைஸ் ஒரு வழியாக லெவல் 5 கொண்டு போயிட்டாங்க. ஸோ இன்னும் லெவல் 6 கொண்டு போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸி. இது நான் வந்து கோல்லாம் நிறையா எடுத்துகிட்ருக்கீங்க ஓகேவா. கோல்லாம் போட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் ஓகே கைஸ் பேண்டேஜ் ஒரு கிடச்சிச்சு வரல இல்லை நம்மளை இன்னும் யார்ட்டையும் பேண்டேஜ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. என் தம்பிட்ட ஒரு பேண்டேஜ் என்கிட்ட ஒரு பேண்டேஜ் தான் இருக்குது. அதனால தான் ஓகேவா. சாப்பாடு நீங்கள் கொஞ்சம் நிறையா எடுத்துக்குவோம். நமக்கு கன்ஃபார்ம் தேவைப்படும். ஸோ அப்படியே இங்கே கூட உட்டுலாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டு எடுத்து நான் விட்டு எட்டி சாப்ளிக்ஸை பக்கத்துலேயே பார்த்துட்ருக்கீங்க சார். அதனால் இப்போ வெளியே இருக்க தூரமாக இருக்க வுட்லாம் வெட்டி அவர் சாப்ளிங்ஸ் எடுத்து வந்து வீட்டு பக்கத்தில் விடணும். நம்ம நிறையா விட்டு நம்ம கொசோசன் வந்துடும் கைஸ். அப்புறம் வந்து நம்ம ஈஸியாக
நம்ம ஷூட் பண்ணிக்கலாம் என்னமோ ஒன்று ஈஸியாக நம்ம உட் வால் பண்ணிடலாம். அதான் நான் இப்போ வந்து உட்டு தான் ஆட்டிகிட்ருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ கேம்ப் ஃபீல் டெவலப் பண்ணணும், அதனால் கேம்ப் ஃபீல் டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் விட்டு தான் போதுமா. ஸோ ஐயோ இன்னும் ஒன்று போட்டால் போதுமே போட்டேன். ஸோ லெவல் வேறு மாதிரி கேஸ் ஓகேவா. லெவல் 6 பெருசு இதுமாதிரி பிரச்சனை இல்லை. நம்ம இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உட் வால் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இவன்ட்ட போய் இல்லை நம்ம எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் ஓகே காசு தீர்ச்சி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே நம்ம வந்து இப்போ போயிடலாம் கிளம்புவோம். ஸோ பார்த்தீங்கன்னா மழை பெரிய பிரச்சனை இல்லை. கரெக்டாக அழகாக அப்படி வச்சுட்டோன்னா ஓகே இது ஒன்று ஓகே. அப்புறம் இங்கே ஒன்று வச்சு அடுத்து இதை இங்கே பக்கத்தில் வச்சுருவோம். சூப்பர் கைஸ். இப்போ வச்சா இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக உட்டு ஃபுல்லாத்தையும் வெட்ட போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஃபேரில் போட போகிறதுலே அதுக்குள்ளே எங்கள் தம்பி என் ஃப்ரெண்டு செத்துட்டாங்க. லாட் வந்து செத்து போயிட்டாப்புல. திரும்பி போன வீட்டில் பார்த்துருப்பீங்க என் ஃப்ரெண்டான்னு சொன்னேன்ல லாட் தமிழ் கேமிங் அவன் தான் செத்துட்டான். இப்போ என்னாச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஃபோன் நல்லா செத்துட்டான். கேமில் திரும்பி வந்திருக்காங்க ஓகேவா. அந்த கேமில் வந்ததுக்கப்புறமா ரிவ்யூ பண்ணிடுவோம் ஓகேவா. இப்போ ரிவ்யூ பண்ண மாட்டோம், கேமில் வந்தால் ரிவ்யூ பண்ணுறோம் ஓகேவா. ஸோ பேனடி தேவலாம் பெஸ்ட் அவன் தான் செத்தான். உனக்கே தேவலாம் பேனடி வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவன் வந்து நான் ரிவ்யூ பண்ண சொன்னால் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறமா கேம் வெளியே போயிடும். அவனை திரும்பி உள்ளே வரப்போ அவனை திரும்பி அவனை ரிவ்யூ பண்ணணும். ஸோ நிறையா வேஸ்ட்டாக போயிடும். நம்ம உட்வால் செஞ்சுட்டு திரும்பி வைப்போங்க சலகா இப்படி ஒன்று. ஓகே இது வந்து இப்படி ஓகே கீஸ் ஓகே ஓரளவு சூப்பராக கட்டியாச்சு. இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு செகண்ட் இருங்க. ஓகே கீஸ் இப்போ ஆர்டர் பேசிட்டு இருந்தேன் தான். ஸோ உட்டு ஃபுல்லாக எல்லா செல்ஸும் எடுப்போம். எடுத்து கேம்பிங் டேபிளில் போட்டுருக்கேன். நானும் கிராஃப்டிங் டேபிளில் போட்டு பார்த்துட்ருக்கேன். பசி அப்போ சாப்பாடு வேறு வேணும், சாப்பாடு கலெக்ட் பண்ணணும். இப்போ லாடு வந்தோடனே சாப்பாடு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். லாடு வந்தோடனே சாப்பாடு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஸோ அதெல்லாம் அப்புறம் கைஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா போன வீடியோக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆதரவு கிடச்சிச்சு. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குறேன், லைக் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் சார் ஓகேவா எனக்காக. ஸோ லாடு வந்துட்டாங்க, லாடு ரிவே பண்ணியாச்சு. ஸோ லாடு இஸ் பேக்கு. சாப்பாடு இனிமேல் அவன் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பச்சை நமக்கு சாப்பாடு கொஞ்சமே பஞ்சம் கிடையாது. காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் சாப்பாடுக்கு ஒரு பஞ்சம் என்ற மாதிரி கேஸ். இப்போ வந்து நிறையா மழை பெய்யுதுலாம் நமக்கு மழை கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. இன்னும் ஒன்று உட்டை ஃபுல்லாக எடுத்துக்குவோம். ஏன்னா என் ஜெயின் சாக் இருக்கிறதுனால அதனால தான் ஃபுல்லாக நான் எடுத்துகிட்ருக்கேன் ஈஸியாக ஓகேவா. நீங்கள் ஆல்ஃபா வால் பெற்று கூட பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம கிடச்சிச்சுன்னா நம்ம அதான் மாசு நம்ம ஆல்ஃபா வால் ட்ரேடு பண்ணியாச்சு. அது பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே கேஸ் ஓகே ஆச்சு. இப்போ சாப்பிடிஸ்லாம் பார்த்து எடுத்து பக்கத்தில் வந்து போட்டுடலாம். ஓகே வெட்டு பதிச்சு விடு. ஓகே இப்போ விளையாடி எடுத்து உட்வால் செஞ்சுட்டு இங்கே ஒன்றே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இல்லை. ஓகே இப்போ வந்து பசிக்குதே சாப்பாடை போடுங்கடா டேய் இவங்க வேறு ஃபைட்டு வந்துடுறாங்க சப்பப்பா. இவங்க ஃபைட் இல்லை கைஸ், இது ஹங்கிட்டு நைட்டான் ஃபைட் பண்ணிட்டாங்களே சுற்றுற போகிறேன் கைஸ். நான் கூட ரெண்டு சேஃப்டியா செத்துட்டானா இல்லையா சாகவே மாட்டேறாங்க செத்த பயிலுக்கு. இவங்க வேறு கைஸ் இந்த இதுக்கு குனிஞ்சு வரேன்னு சொல்கிறாங்க கைஸ். என் தம்பி என்னன்னே தெரில என்னமோ விடுங்க. ஆனால் வீடியோ பார்க்கலாம், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா. நான் பசி இதெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டேன். ஸோ சுற்றி இருக்க பூரா விட்டு எடுத்து போட்டு பிறந்தாச்சு கேஸ் ஓகே. இப்போ திரும்பி நம்ம விட்லாம் எடுத்து வந்து சாப்பிளிஸ் வச்சு எடுத்துகிட்ருக்கோம் கேஸ். அதான் கேஸ் நம்ம பிளானே. ஸோ இப்படி பண்ண நமக்கு வந்து ஈஸியாக ஐயோ கொஞ்சம் தள்ளி இருப்போம். ஓகே இப்போ வந்து உட்வால் செஞ்சாச்சு. இது இங்கே ஒன்று வச்சு இன்னும் ஒன்று தான் வைக்கணும். அங்கே கூட வைக்க தேவையில்லை. ஸோ ட்ராப்பிங் வச்சுக்குவோம் ஓகேவா. ட்ராப் கைஸ் ஒன்று நினச்சேன். என் தம்பி தான் ஃபுல்த்தி மூடிட்டு உட்ரன்ஸ் வச்சு என்ட்ரன்ஸாக அவுட்ரன்ஸாக வச்சுக்கலாம்னு நினச்சேன். என் தம்பி தான் வேணாம் அப்படி வேணாம் ஃபுல்லாகவே போன்னு சொன்னேன். அதனால நான் ஆச்சேன். ஸோ கீஸ் இப்போ வந்து இப்படியே தள்ளி இருந்தாச்சுன்னா கைஸ் சூப்பர் கைஸ். போட்டு பேரை பெல்ட்டு கோல்டு ஜஸ்ட் டைம் கொடுத்து நம்ம ஏமாற்றிட்டாங்க. பரவாயில்ல என் தம்பிக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ கோல்டு இருக்குது எல்லாம் நான் வந்து அசால்ட்டு அடிச்சுட்டேன். நைஸாக அடிச்சிட்டேன். யாருமே அடிக்காமல் நான் நைஸாக போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அதான் ட்ரிக்கு கைஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கில் அவங்க கற்றுக்கலாம். ஸோ செத்துட்டேன் ஃபைட்டில். பட் இருந்தாலும் நம்ம தப்பிச்சிட்டோம். எப்படின்னா அப்படி தான் கைஸ் ஓகேவா. ஏன்னா ப்ளஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து 1 name கம்னாலும் நான் சொன்ன மாதிரி 1 name கம்னா ஆயிடுச்சு. அப்புறம் வாய்ஸ் போகிற வீடியோக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடச்சி. அதுக்கு முந்தின வீடியோக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடச்சி. ஸோ ஒரு 160 இன்னொன்று இப்போ போயிட்டு இருக்கணும். நம்ம வியூஸ் போயிட்டு தான் இருக்குது. நேற்று நைட்டு தான் போய் அதுக்கே நல்லா வியூஸ் போய் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே ஆதரவு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நான் நல்லா இருக்கும் ஓகேவா. நம்ம எனக்கு வந்து மோட்டிவேட் ஆகுங்க ஓகேவா. மோட்டிவேஷன் ஆச்சுன்னா நான் நிறைய வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். அதனால தான் ஓகே ஃபைட்டு விளையாட அடிக்கணுமா நம்மளை பொறுத்துட்டேன் போய் நம்ம வந்து அடிக்கணும். ஓகே வேறு யார் இருக்கா தேவலாம் இறங்கிட்டேன் கைஸ். முடிச்சுட்டாங்க கைஸ். 76 ஆயிடுச்சு. இன்னும் என் தம்பி நிறைய பண்ணல. ஸோ என்னன்னு தெரியல. என்ன பார்த்தீங்கன்னா லாடுக்கு வந்து லூட்டிங் போய் அவனுக்கு மெடிட் கிடச்சிச்சா நான் நிறைய பண்ணிட்டேன் ஒரு வழியாக. சூப்பர் வேறு லெவலே. ஸோ இப்போ வந்து என்னென்னா அப்படி தான் என்ன பண்ணுறது அவ்வளோதான் கைஸ். என்ன பண்ணுறது ஓகே. நீங்கன்னா எனக்கு ஃபைட் வரும். ஏன்னா செத்துறாமல் இருந்தால் செத்தேன். ஐயோ நிறைய பண்ண ஒரு ஃபைட்டாடா ஏன்டா அப்படி இருக்கீங்க. இன்றைக்கி வீட்டில் கைஸ் அடுத்த நாள் ஓகே. இன்றைக்கி இல்லை அடுத்து நாளைக்கு வருவாங்க ஃபைட்டு. ஓகே இப்போ உள்ளே ஓடிடுவோம். உள்ளே போய்ட்டு பசிக்குதா சாப்பாடு தான் இருக்குது. சாப்பாடு சாப்பிட்டீங்க சொல்லியா சாப்பாடு எடுத்து போடுங்க டேய். சாப்பாடு ஆட போட சொல்லிட்டேங்க சுயா. இப்போ செயின் மட்டும் செஞ்சுட்டு நம்ம இதுக்கடுத்து 6-7 ப்ளஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இனிமேல் 7 ப்ளஸ் ஆகி நம்ம ஈஸியாக கேம் முடிச்சிடலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு ஓகே.
இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஸோ எல்லாமே கட்டியாச்சு பேஸ் ஃபுல்லாக சூப்பராகவே. அதனால் நான் ஃபுட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஓகேவா, நம்ம வந்து லூட் ஆனால் அப்போ தான் நம்ம வந்து ஃபுட்டு வேணும், நிறையா ஃபுட்டு தேவைப்படும், அப்போ தான் நம்ம சர்வே பண்ண முடியும். அதனால தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் 250 days சர்வே பண்ணுற மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்குது இல்லை, 10 பேட்ச் இருக்குது. அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் மறக்காமல் சர்வே பண்ணி வீடியோ போடுறேன். வேணும்னா சொல்லுங்கள், சரியா? வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். ஓகேவா, நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் போட்டுருவேன். வேறு இந்த குழந்தை வேறு அப்பப்போ வந்துடுறேன். ஓகே, எல்லாத்தையும் வெட்டி பண்ணுவோங்க. வாங்க வெட்டு போட்டு கேமிங் டேபிளில் போட்டு செய்யலாம் வந்தா நான் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, செய்கிறதுக்கு இல்லை. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைட்டர் ஆகலாம். ஐயோ நான் வர இன்றைக்கே ஃபைட்டர் இருக்கீங்களாடா நீங்கள்? ஐயோ வரானே, உள்ளக்கு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறாடி தர்சனே அடிச்சிட்றா செத்துட்டேங்க. நான் ஒருத்தர் முடிச்சிட்டேன். அப்படியே வரலாம் முடிஞ்சளவுக்கு ஒரு சுரோவை நான் முடிச்சிட்டேன். ஒரு சுரோவை நான் முடிச்சா ஒரு மேக்ஸிமம் ஆஃப் த கேம் பிளே வந்து முடிஞ்ச மாதிரி தாங்க. ஓகேவா, சுரோவை மட்டும் முடிச்சோன்னா போதும். இந்த கிராஸ் போக முடிச்சிட்டோன்னா நம்ம மீதியெல்லாம் தப்பிச்சிடலாம். நம்ம ஒன்று நம்மளை வந்து போட்டு சொல்லிட்டா, நான் லாடு வந்து போய் சாக்கு பயிர் போட்டோம். லாடு வந்து ஃபுல்லாக இப்போ வந்து காட்ட போகிறாப்புல நம்மளோட பேஸை. ஓகேவா, பில்டு லேண்டன் என் தம்பிக்கு இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. லேண்டன் கட்டிகிட்டு இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு இது ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு என் லாடை ஃபுட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என் தம்பி போய் இன்னொரு பேண்ட் கிடைக்காது செக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைட்டு கிடையாது. இந்த டிடிஸ் அங்கே டூ நைட்டு நான் சொல்லிட்டேன், யாரும் சாவாதீரா, இன்னும் ஒரு நாள் சர்வே பண்ணிட்டா நம்ம இன்றைக்கி ஃபைட்டு இல்லை, டிடிஸ் தான் அங்கே தான். நம்ம இங்கே இன்னும் சர்வே பண்ணாலே போதும் கீஸ், நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஓகேவா, 100 days சர்வே ஆயிடுவோம். பாப்போம் எவ்வளோ சர்வே பண்ணுறோன்னு. 117 days சர்வே பண்ணலான்னு இருக்கீங்க. 117 days சர்வே அக்கா செத்துருவோம். செத்துற மாட்டோம். எல்லாத்துக்கும் டைம் ஆயிடுச்சு. நைட் டைமில் அதனால் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் தூங்க போகிறோன்றது கேம் வீடியோ. ஓகே கீஸ், கட்சியில் பார்த்துக்குங்க. ஓகே, இந்த வருது பார்க்குது, நம்மளை பார்த்துட்டு உள்ளே போயிருக்கு. நம்ம பார்த்தோம்ல, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்டேட்டில் தான் மீதி ஸ்டோரியில் அவங்க காட்டுவான்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர் அப்டேட்ஸு பார்த்தீங்கன்னா வாங்க திரும்பவே முடியல, இருங்க வச்சுக்கிட்டு. ஓகே, லாடு வந்து ட்ரேட் பண்ணி முடிச்சுட்டானா லாட்டே கொடுத்துட்டேன். ஏன்னா என் தம்பிட்டு ஆல்ஃபா ஃபீல்டு கிடையாது. ஆனால் லாடு பண்ணான்னா லாடு காசு நம்ம கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைட் இன்றைக்கி ஃபைட் இல்லையா, ஃபைட்டா அப்பா ஃபைட்டு கீஸ் இன்றைக்கி சுற்றுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து இங்கிட்ட லாடு நான் செத்து போயிட்டோமா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, இப்போ என் தம்பி ஃபைட்டை முடிச்சுட்டு காலையில் இன்னமும் ஃபைட் இருக்குது. என் தம்பி ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ கைஸ் பார்ப்போம் எவ்வளோ அடிக்கிறான்னு பார்ப்போமா. அடிக்கிறானா இல்லைன்னே தெரில. என்ன போகுது, இன்னும் ஆகிட்டு இருக்குன்னு தெரியல. கொடுங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு வீடியோ வரும். வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ பாய் ஃப்ரம் டிடிஜி பாய். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபைட்டை முடிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்து போடுவோம். நான் வந்து சும்மா சரிக்கேன் நினச்சிருக்கேன் ரெக்கார்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து என் தம்பி என் தூக்கி வச்சுட்டாங்க. ஓகேவா, ஓகே சாக்கு போட்டனால பிரச்சனை இல்லை. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பிரச்சனை கிடையாது. சாக்கு போட்டனா இப்போ வந்து என் தம்பி என்ன பண்ணுறான்னா எங்கேயாச்சும் என் வேறு வீட்டு போய்டு வாங்கிட்டு இருக்கானே. 100 நாள் சொல்லி பண்ணி சொல்லியா, இங்கே வேறு சாக்கு 110 117 ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா என் தம்பியை வந்து நோ பேம் போக சொல்லிட்டேங்க. ஓகேவா, போய் செத்துடுறான்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேமோது கல்யாணம். ஸோ மேமோதி பார்க்க இருக்கேன். ஸோ போலார் பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் டிடிஜி பாய் 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 பாய். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்க்குற லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் போட்டுருங்க. ஓகே பாய் ஃப்ரம் டிடிஜி பாய். டாட்டா பாய்.